ஒரு பையன் அவருக்கு வந்து வயசு 25 26 ஆயிடுச்சு. சோ 6 அவர் வேலைக்கும் போல, படிச்செல்லாம் முடிச்சிட்டாரு, வேலைக்கு போல, எதுவுமே செய்யல, வீட்லயே தான் இருக்கிறாரு. கேட்டா கேம் விளையாடுறாரு, தூங்குறாரு, சந்தோஷமா அது வேணும் இது வேணும் கேட்கிறாரு. அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா, ஏய் வேலைக்கு போடா, வயசாச்சு அவனுக்கு அப்படி சொல்லும் போது அவர் கேட்ட ஒரு கேள்வி, என்னைய பலாறு 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 அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இல்ல நாங்க வந்து இந்த குடும்பத்துல படம் எதிர்பார்க்கல. என்னோட என்ன சொல்ல கான்செப்ட் எல்லாமே நீங்க பத்துட்டீங்க. நான் ஏன் உங்களை பாத்துக்கணும், நான் ஏன் வேலைக்கு போனோம், நீங்க பாத்துக்க, நீங்க தான் பொறுப்பாளி. நீங்க எங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும், நீங்க சட்டத்துல வாங்கி கொடுக்கணும், நான் டிவி பார்ப்பேன், எல்லாமே நீங்க கொடுக்கணும். எத்தனை வயசா நீங்க தான் பாத்துக்கணும். நான் கேட்டு நான் வரல, நீங்க தான் கொண்டு வந்தீங்க, ஏன் நானும் உழைக்கணும் அப்படி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நகரவே இல்ல, அவங்க அப்பா நொந்து போயிட்டாரு. நீ இப்படி இருந்தா ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த பையனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த பையன் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, என்ன கேட்காம நீங்க நீ பெத்தீங்க, என்னுடைய அனுமதி நீங்க கேட்கறது, நீங்க என்னை பெருச வச்சது, என்னை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே தப்பான ஒரு விஷயம், அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. நீங்களே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி நீங்களே இந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கு பிறகு என்னை வேலைக்கு போக அப்படின்னு கஷ்டப்படுத்துறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய கோர்ட்ல. உலக அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா 36% யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. இவங்க வந்து உலக அளவுல பாக்குறாங்க. மலேசியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து 18 இருந்து 40 வயசு வரைக்குமே அப்பா அம்மா கூட சுத்திட்டு இருக்காங்க. சில பேர் 60 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. ஆமா, ஒண்ணு அப்பா அம்மா கூட இருக்காங்க, இல்ல அப்பா அம்மா கூட வச்சுக்கிறாங்க. ஆமா, சொல்றது எங்க அம்மா கையால சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ இது உலக அளவுல பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து பூமரங் கிட் அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க எதாவது எங்க போட்டாலும் தூக்கி போட்டாலும் திரும்பி வந்துடுறது. அப்படிப்பட்டால் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஐயோ நாம இதை கேட்காம விட்டுட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, அல்லது அடிச்சு துரத்துங்க வீட்டை விட்டு அப்படின்னு அடிச்சு துரத்த மாட்டாங்க. இப்பதான் வந்து ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாலே ஏன் பிள்ளை அடிக்கிற கேட்கறேன், இவங்க அடிப்பாங்களா, அடிச்ச கேஸ் ஆயிடாதா? அது 21 வயசு பையன் மேஜர் அடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். உங்க வீட்டுல இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்காங்களா?